அமைதியான ஒரு சிறிய கிராமம். அங்கேதான் லட்சுமி என்ற ஏழை பெண்ணின் வாழ்க்கை தொடங்குகிறது. வறுமை அவளை துரத்தினாலும் அவள் மனசு மட்டும் உடையவே இல்லை. தன் அம்மாவுக்காக அவள் தினமும் போராடினாள். ஆனா அந்த கிராமத்தில் இருந்த சில ரவுடிகள் அவளோட அமைதியான வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிச்சாங்க. தினமும் அவளை பயமுறுத்தி அவளோட தைரியத்தையே சோதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் இருளும் மழையும் சேர்ந்து அவளோட வாழ்க்கையை முழுக்க மூடிக்கிட்டது. தாங்க முடியாத அந்த நொடியில் அவள் கண்களில் கண்ணீர் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் இருந்தது. முருகா, என்னை காப்பாத்து. அந்த ஒரு அழைப்புக்கு ஒரு சக்தி பதில் சொன்னது. மழையை கிழித்து ஒரு வீரன் வந்தான். அவன் கையில் இருந்த வேல் சாதாரண ஆயுதம் இல்லை, அது நீதியின் அடையாளம். அவன் பார்வை மட்டும் போதும், தீமை ஓட ஆரம்பிச்சது. பயம் அவர்களையே விழுங்கிச்சு. அதிர்ச்சியுடன் லட்சுமி கேட்டாள், நீங்க யார்? ஒரு சிரிப்புடன் அவன் சொன்னான், நீ அழைத்தவன்தான். வந்தேன். அவன் ஒளியாக மாறி மறைந்தான். ஆனா அவன் அருள் மட்டும் அங்கேயே இருந்தது. அந்த நாள் முதல் லட்சுமி பயத்தோட இல்ல, நம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சாள். நம்பிக்கை இருந்த இடத்தில் கடவுள் வந்து நிற்பார். அழைத்தவனை அவர் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்.